நண்பர்களே, இன்றைக்கி புரட்டாசி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு ஒரு நாள் காஞ்சிபுரம் திவ்ய தேசம் தரிசனத்துக்காக வந்திருக்கோம். இதில் முதல்ல இப்போ கட்டவாக்கம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வந்திருக்கோம். இங்கே பெருமாள் விஸ்வரூபத்தில் இருப்பார். இங்கே நரசிம்ம சுவாமி 16 அடி உயரத்தில் விஸ்வரூபத்தில் இருக்கார். இல்லை என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விஎம் மோட்டாரில் புது வண்டி வாங்கியிருக்காங்க. அதில் முதல் சவாரியே நமக்கு தான் வந்திருக்கு. அதுதான் விசேஷம். நம்ம ஆஸ்தான டிரைவர் சண்முகம் வண்டியை உள்ளே கட்டுறோம் பாருங்க. இது 54 சீட்டு புஷ்பேக்கு, ஏர் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு. இது பின்பக்கம் வழி. காலை டிஃபன் இங்கே கொடுத்துட்றோம். லட்சுமி நரசிம்ம சுவாமி, கட்டவாக்கம், சிம்மபுரம் கையில் முதல் தரிசனம் முடிச்சிட்டோம். இப்போ காஞ்சிபுரம் திவ்ய தேசங்கள் தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ காஞ்சிபுரம் திவ்ய தேச யாத்திரையில் இப்போ முதல்ல வந்திருக்கிறது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். ஆலயத்தோட வெளித்தோற்றம் இது. முதல்ல ஆண்டாள் சந்நிதி தரிசனம் பண்ணுறாங்க. வெளியில் ஒரு லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஒருத்தர் இருக்காரு. இதுக்கு மேலே ஃபோன் உள்ள ஆளோட கிடையாது. தரிசனம் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்தலம் அஷ்டபயகர பெருமாள். இது அஷ்டபயகர பெருமாளில் வந்து கும்பாபிஷேகத்துக்காக வேலை நடக்குது. அதனால் பாலாலயம் பண்ணி வச்சுருக்காங்க. கோவில் திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பாலாலயம் பண்ணியிருக்காங்க. அஷ்டபயகர பெருமாள் காஞ்சிபுரத்தில் அடுத்ததான் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்தலம் விளக்குவழி பெருமாள், தீப பிரகாசர். மேலே பார்க்கடலை கடையிற மாதிரி சிதை சிற்பம் பண்ணியிருக்காங்க. தீப பிரகாசர், விளக்குவழி பெருமாள். அடுத்ததாக நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்தலம் திருவேலுக்கை அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோவில். இங்கே நரசிங்க பெருமாள் எழுந்தருளில் இருக்காரு. இந்த கோவிலோட வெளிப்பிரகாரம். அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பாண்டவதூத பெருமாள். இப்போ கோவில் திருப்பணி நடக்கிறதுனால மூலவரை சேவிக்க முடியாது, உற்சவரை தான் சேவிக்க முடியும். பாலாலயம் பண்ணி வச்சுருக்காங்க.
கோவில் உள்பிரகாரம். பெருமாள் 27 அடி உயரம் விஸ்வரூபமாக இருப்பார் அமர்ந்த கோலத்தில். இப்போது திருப்பணி நடக்கிறதுனால தரிசனம் பண்ண முடியல, உற்சவரை தான் சேவிக்க முடியும். இதுதான் மூலஸ்தான சன்னதி. இப்போது பாலாயலத்துக்காக நட அடைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக தரிசனம் பண்ண செய்யக்கூடிய ஸ்தலம் உலகளந்த பெருமாள். இந்த ஆலயத்துக்குள்ளே 4 திவ்ய தேச பெருமாள் இருக்காங்க. இப்போ என்னென்னா இங்கே பாலாலயம் நடக்குது. இங்கே எல்லா கோயிலையும் பெரும்பாலும் எல்லாம் பாலாலயம் பண்ணி வச்சுருக்காங்க. மூலவரை சேவிக்க முடியல, எல்லாம் உற்சவரை தான் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம். பாண்டவதூத பெருமாள் கோவில், அஷ்டபயகரம், இந்த உலகளந்த பெருமாள், இது எல்லாமே திருப்பணி நடந்துட்டு இருக்கிறதுனால உள்ள மூலவரை சேவிக்க முடியல, உற்சவரில் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது உலகளந்த பெருமாள் ஆலயம். இது காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயம் இது. நண்பர்களே, நம்ம அடுத்ததாக தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்தலம் திருக்கல்வனூர். இது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே அம்பாள் சன்னதிக்கு, அதாவது காமாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ளவே காமாட்சி அம்மனுக்கு பின்புறத்தில் கல்வனாக மறைந்திருந்து தரிசனம் கொடுக்கிறார். அதனால் இதுக்கு திருக்கல்வனூர் அப்படின்னு பேர். காமாட்சி அம்மன் சன்னதிக்கு பின்புறத்தில் அந்த கண்ணாடி வழியாக அவரை தரிசனம் பண்ணலாம். திருக்கல்வனூர், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயம். இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் திருப்புட்குழி ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் ஆலயம். இது காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி பெங்களூர் ஹைவேஸில் இருக்குது. ரொம்ப ஒரு விசேஷமான ஸ்தலம். ஜடாயுவுக்கு ராமபிரான் ஈமக்கிரியை செய்த ஸ்தலம் இது. பெருமாளுடைய பேர் விஜயராகவ பெருமாள். இந்த தீர்த்தத்தோட பேர் ஜடாயு புஷ்கரணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்த்தத்தோட பேர். ஜடாயுவுக்கு ராமன் மகன் போல இருந்து ஈமக்கிரியை செய்த ஸ்தலம். கோவில் இது கொஞ்சம் பெரிய கோவில் இது. தாயாரோட பேர் மரகதவள்ளி தாயார். தாயாருடைய சன்னதி. நண்பர்களே, இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற திவ்யதேச பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதில் அனைத்து ஆலயங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக வரதராஜ பெருமாள் கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். அனைத்து ஆலயங்களும் சிறப்பான தரிசனம். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதில் அஷ்டபயகர பெருமாள், பாண்டவதூத பெருமாள், அப்புறம் உலகளந்த பெருமாள், இந்த 3 ஆலயங்கள்லேயும் திருப்பணி நடக்கிறதுனால மூலவரை சேவிக்க முடியல. உற்சவரை மட்டும் தான் தரிசனம் பண்ணோம். மற்றபடி எல்லா ஆலயங்களும் சிறப்பான தரிசனம்.
இப்போ கடைசியாக வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு சென்னை கிளம்ப போகிறோம். இந்த யாத்திரை சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய நமது யாத்திரைக்கு வந்தவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.